ப்ரௌனின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரௌனியை எப்படி ஈஸியாக எல்லாரும் செய்ய முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். ஆன்லைனில் கிடைக்கிது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த டார்க் சாக்லேட்டு. இது கொஞ்சமாக மேலே தூவுறதுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம போட்டுடலாம். இதை மெல்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக லாஸ்ட்டில் மேலே தூவுறதுக்கு. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். டக்குன்னு மெல்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அளவுகள் எல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்துடும் நமக்கு ப்ரௌனி. இப்போ கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்கிப் ஆயிடுச்சு. முட்டையை நல்லா சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 2 சிட்டிகை, இவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜலிச்சிடலாம். இப்போ மெதுவாக ஒரு பக்கமாகவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே பக்கமாக பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள்.
இப்போ நம்ம எந்த பேட்டரில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இதை நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. உள்ள பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நாம் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சாக்லேட் சிப்ஸு நம்ம இப்போ தூவி விட்டுடலாம் மேலே. இப்போது ஃபஸ்ட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 25 நிமிஷம் வச்சா போதும், சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிரும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரௌனியை நம்ம எவ்வளோ ஈஸியான மெத்தடில் செஞ்சிட்டோம். அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ரௌனி சூப்பராக வரும். கடைகளில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே சூப்பராக ப்ரௌனி செஞ்சிடலாம். இப்போ நமக்கு பிடிச்சமான வடிவத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள் கத்தி. சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் செஞ்சால் நல்லா ஈஸியாக வரும். எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்லேயே ஈஸியான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.